கேரளாவில் பிரசித்தி பெற்ற புன்னமடைக்காயல் படகு போட்டி நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். அந்த திருவிழாவுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலமா போடப்பட்டிருக்கா? அதாவது இந்த 71வது நெஹ்ரு கோப்பைக்கான படகு போட்டி நாளை காலை துவங்க இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த படகு போட்டியை காண்பதற்காக வருவார்கள் என்ற காரணத்தினால பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த தொடங்கக்கூடிய இடம், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இந்த 1150 மீட்டர் தூரம் உள்ள இந்த புன்னமட காயலில் தான் இந்த படகு போட்டியானது நடைபெற இருக்கிறது. இந்த படகு போட்டி நேரு கோப்பைக்காக நடந்து இருந்தாலும் இது ஆலப்புழா மக்கள், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒரு பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம், அவருடைய பண்பாடை விளக்கக்கூடிய வகையில் தான் இந்த படகு போட்டிகளானது துவங்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த படகு போட்டி நடத்தக்கூடிய இடத்துல கடந்த ஒரு 20-25 நாட்களாக இந்த இளைஞர்கள், அதாவது இந்த கிராமங்கள், அதாவது இந்த ஆலப்புழா மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த காயலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த படகு போட்டிக்காக தயாராகி இருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக அப்படிங்கிறத குறித்து பயிற்சியாளர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. சார், இந்த பயிற்சி என்ன மாதிரி கொடுத்துருக்குறீங்க? எத்தனை நாள் இந்த பயிற்சி நடத்துறீங்க? നമ്മൾ ഇവിടെ 2 മാസം 3 മാസമൊക്കെ പരിശീലനം കോച്ചിങ് ക്യാമ്പുണ്ട്. എന്നാൽ ഞങ്ങളെ സംബന്ധിച്ചിടത്തോളം ഞങ്ങൾക്ക് 10 നാൾ മാത്രം ഉള്ളു. அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கு மேலே நடத்துന്ന இருக்கு. അപ്പം அவரோடு படகு போட்டுக்கு ഞങ്ങൾ ஈக்குவலாக படகு போட்டுக்கு அதுக்கு மேலே ட்ரோஃபி எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பி கடவுளை களத்தில் நம்பி கடவுளை களத்தில் இந்த பயிற்சி எடுத்த வீரர் ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்கள் இந்த வருஷம் தான் இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்களா? எத்தனை வருஷமாக எடுத்து? 3-4 வருஷமாக கலந்துக்கிருக்கு. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். காலையில் 5 மணிக்கு ஆசம் விசில் போட்டுடும். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர்க்கு பண்ணி அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் ஓட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலு, புஷ்அப்பு, சிட்டப்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் போட்டில் ஏறிடும். போட்டில் ஏறியா காலையில் சாப்பிட்டு தான், ஏதாவது 2 எக்கா 1 ட்ரிங்க்ஸ் இது இல்லையா, மில்க் இல்லையா, அது மாதிரி சாப்பிட்டுட்டு வள்ளத்தில் ஏறி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணாதமே தொலைஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 15 days 10 days அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டு தான் இந்த போட்டியில் கலந்துருக்கு. இப்போ இந்த போட்டியில் பாட்டெல்லாம் பாடுவாங்களே, ஒரு 2 லைன் இந்த பாட்டு பாடுங்க. போட்டியில் தான் நமக்கு ட்ரெயின் பண்ண மாதிரி தான், அல்லாத பாட்டு இருக்குது. அது மாதிரி 2 பாட்டு பாடுறோம். தும்பி போலே பறக்கணும் ஓ தும்பி போலே பறக்கணும் தும்பி போலே பறக்கணும் ஜலத்தின் மீதே தும்பி போலே பறக்கணும் ஜலத்தின் மீதே தும்பி போலே பறக்கணும் ஜலத்தின் மீதே ஓ தைதை தகதம் தகதீததித்தோ ஆர்போ. அதாவது இந்த ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளைச் சேர்ந்த அரசர்கள், அதாவது பழைய காலத்தில் இது ஒரு போர் முறையில் தான் இந்த படகுகள் இயக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த சுண்டன் வள்ளம் என்று சொல்லக்கூடிய இந்த சுண்டன் வள்ளத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தான் தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த படகு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த படகு போட்டி நாளை தொடங்க இருக்கக்கூடிய காரணத்தினால ஆலப்புழா பகுதியில் பல இடங்களிலையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போல போட்டிகள் தொடங்குவதற்கு தகுந்த மாதிரியான பல்வேறு விதமான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் புன்னமடைக்காயல் படகு போட்டி நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சந்தோஷ்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.